யாழ் பருத்தித்துறை முனை கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்குட்பட்ட மீனவர்கள் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை என்ற காலை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது மீனவர்கள் தங்களின் கோரிக்கை அடங்கிய மகஜரொன்றையும் கடற்றொழில் அமைச்சருக்கு கையளித்தனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சி அலுவலகத்தில் இதற்கான சந்திப்பு நடைபெற்றது. கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் இருக்கின்ற கரையோரங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று கூறிக்கொண்டு பருத்தித்துறை முனைப்பகுதியில் வாழுகின்ற மக்களுடைய வாடிகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. இங்கு இருக்கின்ற இவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது நாடு தழுவிய ரீதியாக எடுக்கப்படுகின்றதா என்று தேடி பார்த்தா அதுவும் தெரியவில்லை. அதே போன்று வடமாகாணம் முழுவதும் எடுக்கப்படுகின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது அதுவும் தெரியவில்லை. அதே போன்று பருத்தித்துறை பிரதேசம் முழுவதும் இது செய்யப்படுகின்ற பகுதி அதுவும் தெரியவில்லை. முனைப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய வாடிகளை மாத்திரம் அகற்றுகின்ற நடவடிக்கை என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் இதை உடனடியாக நிறுத்தும்படி நான் கேட்டிருக்கின்றேன். 30ஆம் தேதி இடம்பெறுகின்ற கேபினட் சபைக்கு பிறகு கூறிய அமைச்சரோடையும் பேசி இதற்கான நிரந்தரமான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். வாடியை அகற்ற சொல்லி உடனே 2 கிழமைக்குள்ளே இந்த வாடியை அகற்றணும் என்று சொல்லி ஒரு பயப்புறுத்தல் சம்பந்தமான பிரச்சனையாகத்தான் வந்திருக்கிறோம். அதுவும் முனை மக்களின் வாடியைத்தான் முதலாக அகற்ற சொல்லி அவை அச்சுறுத்தி இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் முனை பிரதேசத்தை மட்டும் அகற்ற சொல்கிறது பிழையான தவறான விடயம். இது சம்பந்தமாக தாங்கள் தற்காலிகமாக நிப்பாட்டுறதாகவும் தாங்கள் கலந்தாலோசித்து எங்கள் 2 பிரதிநிதிகளை கூப்பிட்டு இது சம்பந்தமாக கதைப்பதாகவும் உறுதிமொழி தந்திருக்கிறோம். இதனையடுத்து குறித்த மீனவர்கள் யாழ் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது தங்களின் கோரிக்கை அடங்கிய மகஜரையும் யாழ் அரசாங்க அதிபருக்கு மீனவர்கள் கையளித்தனர்.